ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடி பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு முடி வளரல, முடி அடர்த்தி இல்ல, முடி கருமை இல்ல அப்படின்னு சொல்லி எந்த வகையிலும் நீங்க சொல்ல போறதில்ல. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நல்ல பலன கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு உங்களோட முடியை வளர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான எண்ணெய் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து எடுத்துருக்க எண்ணெயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த எண்ணெய்க்கு என்னென்ன பொருட்கள் அளவு தேவைப்படுமோ அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும் சீரகம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பொருளுங்க நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான 2 பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம். நிறைய எண்ணெய் தடவி பார்த்துருப்பீங்க, நிறைய பேக்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது, ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. இந்த பொருட்களை சேர்த்து பாருங்கள், அற்புதமான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்றேன். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது, எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆவாரம் பூவும் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதோட இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சருகாட்டம் காஞ்சதுருக்கு. அதை இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது நான் மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி பொடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ஹேர் பேக்காக கூட ட்ரை பண்ணலாம். இது கூட ஆலிவேரா ஜெல் இல்லை அப்படின்னா தயிர் சேர்த்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour பக்கம் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். பொடுகு பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் சேர்த்தது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயாக எடுங்க. அப்போ தான் முடி வளர்ச்சியை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணும். முடியை சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நான் சேர்த்தது விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் கிடைக்கும், எண்ணெய் கடைகளில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நான் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தேன். சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்தேன். இதை ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதாவது எண்ணெய் வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சட்டுன்னு மிக்ஸ் ஆகாது. அதனால் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிட்டு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நுர வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பவுடர் சேர்த்து ஒரு 5 to 6 நிமிஷம் பக்கம் வச்சுருந்தா போதும். அதுவே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. இந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்கள் வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமாக வாசமாக இருக்குங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள்லாம் அதோட தன்மையை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துது. இந்த எண்ணெயில் கூடுதலாக இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெட்டி வேறு, ஜடாமன்சி, வேம்பாளம்பட்டை இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் நான் வடிகட்டி தனியாக ஆயிலை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் சேர்த்தேன் பார்த்திங்களா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் எங்கே வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகள் இருந்தது அப்படின்னா அங்கே போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பொருட்களையும் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வேம்பாளம்பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக ஜடாமன்சி வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆயிலை வந்து மூடி வச்சிடலாம். இந்த ஆயில் நீங்கள் உடனே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாள் பக்கம் வச்சுருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ கடைசியாக சேர்த்த பொருட்களோட தன்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வந்து இறங்கியிருக்கும். ஸோ நான் ஒரு 2 நாள் பக்கம் வச்சுருந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அந்த பாட்டில்லே வச்சு ஒரு 3 நாள் கிட்ட நான் அப்படியே வந்து எண்ணெயை விட்டுட்டேன். இப்போ எண்ணெயோட கலர் வந்து பாருங்கள் நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நிறம் மாறி வரத்துக்கான மெயின் காரணம் வந்து நம்ம சேர்த்த அந்த வேம்பாளம்பட்டை தான்.
அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக தேங்காய் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் வந்து கிடைக்கும். நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம தினமும் வந்து பயன்படுத்தலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்கள், பெண்கள், சின்ன குழந்தைங்க யாராக இருந்தாலும் வந்து இந்த எண்ணெயை தினமும் நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயாக பயன்படுத்தலாம். இதை தடவுனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை ஆயில் பாத் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா டெய்லி யூஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது வித்தின் 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பொடுகு பிரச்சனை, ஈர் பிரச்சனை, பேன் தொல்லை, தலைமுடி கொட்டுறது, முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஒரு ஆள் உயரத்துக்கு உங்களால் முடியை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்க முடியும். ஸோ நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.